நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசி நேரத்தில நம்ம மாயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ரகுராம், அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலி, அதுக்கடுத்து வீடு எல்லாத்தையுமே வந்து காப்பாத்த போறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எப்படி என்னன்னு பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து சிவராம, அதுக்கடுத்து பத்மா 2 பேரையுமே கூப்பிட்டுக்கிட்டு, சீனு வந்து அந்த கடன்தாரேன்னு சொன்னார்ல, அவங்க வீட்டுக்கு போற மாரி தான் காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த பத்திரம் வந்து போலியா தயாரிப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து பத்திரத்த எல்லாத்தையுமே வாங்கி வச்சுடுறாங்க. அவங்க வீடு, சொத்து, பத்து எல்லாமே வந்து புவனேஸ்வரி பேருக்கு வர்ற மாரி ரூ. 50,00,000 குடுத்துட்டு, நம்ம ரகுராமோட வீட்ட வந்து அவங்க பேர்ல எழுதி குடுக்குற மாரி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பத்திரத்தலாம் ரெடி பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம சீனு இருக்காங்கல்ல, அவங்க வந்து 2 பேரையுமே கூட்டு போறாங்க. கூப்பிட்டு போனோனே உள்ள வந்து அந்த கடன் தரேன்னு சொன்னார்ல, அவர் வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம கார்த்தியோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சு நின்னு, தனியா நின்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அவங்க வந்த உடனேயும், "பரவாயில்லையே தம்பி, கூப்பிட்டு வந்துட்டீங்களே" அப்படிங்கிற மாரி வந்து அந்த கடன் குடுக்குறவங்க சொல்றாங்க. "ஐயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க கடன கட்ட வேண்டியது எங்க பொறுப்பு. நாங்க பார்த்துக்குறோம். எங்க வீட்டு பையனுக்காக நாங்க எதுனாலும் பண்ணுவோம்" அப்படி சொல்லிட்டு சிவராம் வந்து வெகுளியா சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பத்மா வந்து எல்லா விஷயத்துலயுமே ஒரு ஒரு மாரி கோக்கமாக்கா யோசிப்பாங்க. ஆனா இந்த விஷயத்துலயும் அவங்க இத வந்து யோசிக்கவே இல்ல. அந்த இடத்துல எது என்ன ஏது எதுவுமே வந்து படிச்சு பார்க்காம, அப்படியே அவங்க 2 பேருமே அந்த இடத்துல சைன் போட்டு குடுத்துடுறாங்க. சைன் போட்டு குடுத்த உடனேயுமே அந்த இடத்துல வந்து பத்திரத்த வாங்கிட்டு இவங்கள வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. அடுத்து அந்த பத்திரத்த அப்படியே வந்து கொண்டு போய் கார்த்தியோட அப்பாகிட்ட குடுத்துடுறாங்க. இது போதும். இனி வந்து ரகுராம வந்து கலங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கொண்டு வந்து புவனேஸ்வரி கிட்ட வந்து குடுக்குறாங்க. புவனேஸ்வரி அத பார்த்தோனே பயங்கரமான சந்தோஷமாயிருது. அந்த ரகுராம வந்து நடுத்தெருவுக்கு கொண்டு வரதுக்கு எல்லா வழியும் வந்துருச்சு. நாளைக்கே அந்த ரகுராம நடுத்தெருவுல கொண்டு வந்து நிப்பாட்டிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லாத்தையும் கூட்டுறாங்க. ஊர் தலைவர்கிட்ட எல்லாம் வந்து போய் சொல்றாங்க. "இங்க பாருங்க, ரகுராம் வந்து என்கிட்ட ரூ. 50,00,000 காச வந்து வாங்கிட்டு அவரோட வீட்ட வந்து எழுதி குடுத்துருக்காரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்பல யாருமே வந்து. அவர்கிட்ட இல்லாத சொத்தா, அவர்கிட்ட இல்லாத காசா, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எதுக்கு காசு வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் அந்த பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பத்திரத்தெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, அதுக்கடுத்து நீங்க வந்து எனக்கு நீங்க தான் வந்து அந்த வீட்ட வாங்கி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்காங்க. செக் பண்ணி பார்த்த உடனே ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. இது வந்து ரகுராமோட வீட்ட வச்சு தான் இந்த காச வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கையெழுத்தே 3 பேர் போட்டு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண உடனேயும், "சரிம்மா நாங்க பார்த்துக்குறோம். நாங்க வந்து ரகுராம் ஐயாட்ட போய் பேசிட்டு உங்களுக்கு வந்து ஒரு முடிவு சொல்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள்லாம் வராங்க. "ஐயா, நீங்க வந்து நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வரணும்" அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "என்னது நான் பஞ்சாயத்தா? நான் எதுக்கு வரணும்? என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "இல்ல ஐயா, புவனேஸ்வரி வந்து பிராது குடுத்துருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "புவனேஸ்வரி என்ன பிராது குடுத்துருக்காங்க?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனே, "ஐயா, உங்க வீட்டு மேல தான் குடுத்துருக்காங்க. இந்த வீட்ட வந்து அடமானம் வச்சு ரூ. 50,00,000 காசு வாங்கியிருக்கீங்க நீங்க. அந்த காச வாங்குனதே வந்து உங்க தம்பி சிவராம், அதுக்கடுத்து வந்து உங்க தங்கச்சி பத்மா எல்லாருமே சேர்ந்து தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ரெக்கார்டோட வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து நீங்க வரணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அங்க வந்து அப்பதான் கூப்பிட்டு கேட்குறாங்க. நம்ம சிவராம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. "என்ன சிவராம், நீங்க தான் வந்து கையெழுத்து போட்டு இந்த வீட்ட அடமானம் வச்சு ரூ. 50,00,000 காசு வாங்கியிருக்கீங்கன்னு" சொல்லிட்டு வந்து ஊர் மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரியவங்கலாம் சொல்றாங்க. "என்னதான் நடந்துச்சு? என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுண்ணே. நம்ம சீனு இருக்கான்ல, சீனு வந்து அவன் கடன் இருக்கு. பிசினஸ் வேற கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காசு கேட்டான். அதுக்காண்டி தான் நான் வந்து கையெழுத்து போட்டேன். ஆனா இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுண்ணே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இது எல்லாமே அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். அவ தான் வந்து உங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கியிருக்கா. நாளைக்கு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில பஞ்சாயத்த கூட்டிடுறாங்க. பஞ்சாயத்துல வந்து புவனேஸ்வரி வந்து பத்திரத்தோட வந்திருக்காங்க. உடனே அந்த பத்திரத்த வந்து அதில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, "நாங்க பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பத்திரத்த வந்து ஊர் பொதுமக்கள் மத்தியில வந்து எல்லாரும் முன்னாடி குடுக்குறாங்க. அந்த பத்திரத்த வந்து படிச்சு காட்டுறாங்க. அதாவது ரூ. 50,00,000 கடனாக வந்து நான் வாங்கிக்கிறேன். அந்த காசுக்கு வந்து என்னோட வீட்டையே வந்து நான் அடமானம் வைக்கிறேன். அந்த வீடு வந்து புவனேஸ்வரிக்கு தான் சொந்தம். அதுக்கு பதிலா தான் நான் அந்த காச வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கையெழுத்து போட்டு குடுக்காங்க. நம்ம சிவராமு, அதுக்கடுத்து பத்மா, அதுக்கடுத்து நம்ம சீனு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு குடுக்குறாங்க. அதத்தான் அதில எழுதியிருக்காங்க. அத கேட்டவுடனே ஷாக் ஆயிடுது நம்ம சீனு வந்து. சீனு வந்து அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "நான் இதுக்காகலாம் ஒண்ணுமே வந்து நான் அடமானம் வைக்கல. நான் வந்து கடனுக்காக தான் காசு வாங்கினேன். அது மட்டும் இல்லாம நான் திருப்பி தரேன்னு சொன்னேன். இவங்க கையெழுத்து போட்டதும் வந்து சும்மா வந்து எனக்கு அத்தாட்சிக்காக தான் கையெழுத்து போட்டாங்க. அடமானம் வச்செல்லாம் போடல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருப்பா, நீ என்னனாலும் காசு வாங்கிட்டு போ. ஆனா பத்திரத்தில கையெழுத்து போட்டீங்கல்ல, இனிமே பத்திரம் தான் செல்லும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தியோட அப்பா வந்து சொல்றாங்க. உடனே புவனேஸ்வரி வந்து சொல்றாங்க, "எனக்கு என்னமோ வந்து இந்த இந்த விசாரணைய வந்து எனக்கு ரகுராம் பண்ணக்கூடாது. இது வந்து அவரே இந்த இந்த விஷயத்தில சம்மந்தப்பட்டுருக்காரு. வேற ஒரு ஆள் தான் பண்ணணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஊர் மக்கள்லாம் "அதெப்படி அதெப்படி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரகுராம் வந்து சொல்றாங்க, "சரி, புவனேஸ்வரியோட ஆசைப்படியே ஒரு ஊர் தலைவர் பொதுவா பண்ணிருவோம்" அப்படின்னு சொன்ன உடனே மாசா வந்து ஊர் தலைவர் வந்து ஒருத்தர் வந்து இறங்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து விசாரிக்காங்க. அந்த இடத்துக்கு மாயா வந்து யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. எப்படியோ புவனேஸ்வரி வந்து
ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டா, இதை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த புதுசா வந்த தலைவர் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மாயா வந்து டைம் கேட்காங்க. ஐயா எனக்கு ஒரு நாள் டைம் வேணும். இதில ஏதோ தப்பு இருக்கு. ஏதோ தெள்ளுமுள் நடந்திருக்குன்னு எனக்கு வந்து சந்தேகமா இருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்காக எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாரி கேட்காங்க. என்னம்மா சொல்ற? இதில என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல மாயா சொல்றாங்க. சரிம்மா நாளைக்கு வந்து இந்த தீர்ப்ப வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாங்க. அங்க வந்து மாயா வந்து பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து வராங்க அந்த இடத்துக்கு. புவனேஸ்வரி வந்து மாயா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாள் டைம் கேட்டதுனால நீ எல்லாம் பண்ணிடுவியா? உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. கூடிய சீக்கிரம் வந்து ரகுராமோட ஃபேமிலி வந்து நாளைக்கே வந்து இங்கே வந்து நிற்க போகுது தெருவில். அதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.